மாதிரியான ஒரு மாநாட்டில் 4 நபர்கள் இறந்து போனபோது இது தொடர்பாக விஜய் கிட்ட போய் ஒரு இரங்கல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜான் ஆரோக்கியசாமி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்தை நடத்துவர்கிட்ட போயிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு முன்னாள் நிர்வாகி பேசியிருக்கிறார். அதற்கு ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருப்பதாக அவர் சொல்வது என்ன அப்படின்னா, 4 பேர் செத்ததுக்கெல்லாம் விஜய் உடனே அறிக்கை விடணுமா அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரணமாக சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள், எவ்வளவு கேடுகட்ட அரசியலை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நல்ல கண்கூடாக பார்க்கணும். சரியா? இப்போது இந்த அளவிற்கு மோசமான விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு என்னென்னா, இது என்னை கைது செய்யுங்கள் இந்த மாதிரியான சினிமா டயலாக் விடும்போது தமிழக மக்கள் இவரை எப்படி பார்ப்பார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்னமும் கொஞ்சம் இவரை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரசிகர் வட்டம், ஐயோ தலைவன் வந்துக்கிட்டான். ஏன்னா அந்த அளவிற்கு இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம எல்லா கட்சிகளுக்குமே பொறுப்பு இருக்குது. இப்படிப்பட்ட படித்த இளைஞர்களே ஒரு சினிமா நபருடைய பின்னாடி அணிவகுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் அல்லது அதை நம்பி அவர்கள் செல்கிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் மற்ற எந்த அரசியல் கட்சிகளாகட்டும் அவர்கள் போதுமான அரசியலை இளைஞர்களுக்கு விதைக்கவில்லை என்பதை தான் காட்டுகிறது இல்லையா? நாளை தலைமுறை, நாளை அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் தானே. இப்போ இளைஞர்கள் இப்படி வழி தவறி ஒரு சினிமாவில் 10 பேர் அடிக்கிறான், என்னெல்லாமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நாளைக்கு இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒரே நாளில் எல்லாம் மாறிடும்னு நம்பக்கூடிய ஒரு இளைஞர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க தவறி இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போது டோட்டலாகவே இன்றைக்கு தமிழக மக்கள், குறிப்பாக பெற்றோர்கள், ஒரு 30 வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே இன்றைக்கு விஜய் மீதும் இந்த கட்சியின் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இவனுங்க ஒரு கட்சியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் பல பேர்கிட்ட பேசி பார்க்குறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு கட்சி, அங்கே இவனுங்க அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவனுங்க. இவன் ஒரு ரசிகர் மன்றங்கள் மாதிரி நடந்துகிட்ருக்காங்க. அவன் ஒரு சினிமா ஹீரோ, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த கட்சியில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு குமுறிக்கொண்டிருக்கிறார்கள், கோபமாக இருக்கிறார்கள் மக்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு. ஏறத்தாழ உங்களுக்கு தெரியும், 15 ஆண்கள் 17 பெண்கள், 4 ஆண் குழந்தைகள் 5 பெண் குழந்தைகள், இவ்வளவு பேர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போயிருக்கிறார்கள். அதாவது ஒரு விஜய்க்கு கூட்டம் கொண்டு வரணும், திமுகவை விட அதிமுகவோட நான் தான் பெரிய ஆள். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதே நேரத்தில் அவர் எங்கே கூட்டம் நடத்தியிருக்கணும்? சென்னையில் கூட்டம் நடத்தியிருக்கணும். அதை டக்குன்னு கேன்சல் பண்ணிவிட்டு கரூருக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். ஏன்னா கரூரில் ஒரு மிகப்பெரிய மாநாடை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது. அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டம், விஜய்க்கு வந்ததை விட அதை விட 2 மடங்கு கூட்டம் அங்கே கூடியதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி எடப்பாடியார் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார், அதில் கூட ஒரு 10,000க்கும் மேலான ஆட்கள் வந்ததை பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல போய்